செப்பனியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். செப்பனியா 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். சேர்ந்து எல்லாரும் வாசிப்போம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். சேர்ந்து வாசிக்க போகிறோம். தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள். கடைசி பகுதி, மனத்தாழ்மையை தேடுங்கள். கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக ஆவியானவர் என் மனதில் வைத்த ஒரே வார்த்தை மனத்தாழ்மை. காலை ஆராதனைகளிலும் தியானித்து வருகிறோம், ஸ்தோத்திரம். இடைநாட்கள் கூட்டங்களிலும் தியானிக்கிறோம். ஆனால் அந்த செய்திகளை கொடுக்க போகிறதில்லை. இன்று காலையில் கர்த்தர் உங்களுக்கு விசேஷித்த வார்த்தையை வைத்திருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து இந்த பகுதியை மாத்திர திரும்ப சொல்ல அன்பாய் கேட்கிறேன். மனத்தாழ்மையை தேடுங்கள். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் தேவனை நோக்கி பாருங்கள். கர்த்தர் நம்மோடு பேசணும். அவருடைய வார்த்தை தான் நமக்கு தேவை. அவருடைய பிரசன்னம் தான் நமக்கு தேவை. ஹல்லேலூயா. ஒரு தொடுதல் நமக்கு உண்டாவதாக. இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே, எங்களுக்குள்ள ஒரு மனத்தாழ்மை உண்டாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எல்லாரும் கொஞ்சம் வாய் திறந்து ஜெபிக்க உங்களை மிகுந்த தாழ்மையோடு கேட்கிறேன். வாய்களை திறந்து தயவு செய்து ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் இந்த காலை நேரத்தில் நம்மை தொடுவாராக. ஷகமா ரியாத்தலபா ரகதரபலபரபா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தோடும் என் கண்களையே உம்மை நான் காண வேண்டுமே. இயேசுவே, உம்மை நான் காண வேண்டுமே. எல்லாரும் கேளுங்க. தோடும் என் காதுகளை உம் குரலை கேட்க வேண்டுமே. இயேசுவே, உம் குரலை கேட்க வேண்டுமே. மீண்டும் ஒரு விசை. தொடும் என் கண்களையே உம்மை நான் காண வேண்டுமே. இயேசுவே, உம்மை நான் காண வேண்டுமே. தோடும் என் காதுகளை நீங்க பாடுங்க. உம் குரலை கேட்க வேண்டுமே. இயேசுவே, உம் குரலை கேட்க வேண்டுமே. தோடும் என் ஆண்டவரே, தோடும் என் வாழ்வினையே. இயேசுவே, உம்மை என்னை மாற்றுமே. ஜெபமாக கதறி தோடும் என் ஆண்டவரே, தோடும் என் வாழ்வினையே. இயேசுவே, உம்மை என்னை மாற்றுமே. தோடும் என் மனதினையே. நீங்க பாடுங்க தயவு செய்து. மன புண்கள் ஆற வேண்டுமே. இயேசுவே, மன புண்கள் ஆற வேண்டுமே. தோடும் என் உடலினையே, உடல் நோய்கள் தீர வேண்டும்.
உயர்த்தி கரங்களை உயர்த்தி தோடும் என் ஆண்டவரே, தோடும் என் வாழ்வினையே, இயேசுவே உம்மை போல் என்னை மாற்றுமே, தோடும் என் கண்களையே உம்மை நான் காண வேண்டுமே, இயேசுவே உம்மை நான் காண வேண்டுமே, ஓடும் என் காதுகளை உம் குரலை கேட்க வேண்டுமே, இயேசுவே உம் குரலை கேட்க வேண்டுமே, இயேசுவே உம் குரலை கேட்க வேண்டுமே, இயேசுவே உம் குரலை கேட்கவே. மனத்தாழ்மையோடு தேவ சன்னிதானத்தில் அப்படியே கரங்களை உயர்த்தி, தயவு செய்து உங்க கரங்களை உயர்த்தி அர்ப்பணிப்பதற்கு அடையாளமாக தோடும் என் கண்களையே உம்மை நான் காண வேண்டுமே, இயேசுவே உம்மை நான் காண வேண்டுமே, தோடும் என் காதுகளை உங்க சத்தம் உயர்த்தி உம் குரலை கேட்க வேண்டுமே, இயேசுவே உம் குரலை உடைச்சிருங்க ஆண்டவரே கேட்கவே, தோடும் என் ஆண்டவரே, தோடும் என் வாழ்வினையே, இயேசுவே உம்மை போல் என்னை மாற்றுமே. நல்ல சத்தமா பாடுங்க, தோடும் என் ஆண்டவரே, தோடும் என் வாழ்வினையே, இயேசுவே உம்மை போல் என்னை மாற்றுமே, தோடும் என் காதுகளை உம் குரலை கேட்க வேண்டுமே, இயேசுவே உம் குரலை கேட்க வேண்டுமே. ஆண்டவரே, மனத்தாழ்மையோடு எங்க காதுகளை விருத்த சேதனம் செய்ய நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம், எங்கள் கண்களை விருத்த சேதனம் செய்ய நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஒரு தொடுதல் இந்த கால நேரத்தில் எங்களுக்கு தேவை ஆண்டவரே. உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்பதற்கு, உம்முடைய முகத்தை தரிசிப்பதற்கு எங்களுக்கு ஒரு தொடுதல் வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய சமூகத்திற்கு மனத்தாழ்மையோடு வந்து தேடுகிறோம். எல்லாரும் கதறி ஆண்டவர் சமூகத்தில் கூப்பிடுவோம். எல்லாருடைய சத்தமும் உயர்த்தப்படுவதாக. ஒரு தொடுதலை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. வெறுமையாய் நாங்கள் திரும்பி விடக்கூடாது ராஜா, வெறுமையாய் நாங்கள் திரும்பி விடக்கூடாது ஆண்டவரே. ஒரு தொடுதல் எங்களுக்குள் உண்டாவதாக, ஒரு மாற்றம் எங்களுக்குள் உண்டாவதாக. நீர் விரும்புகிற பிரகாரம் எங்களை மாற்ற நாங்கள் ஜெபிக்கிறோம். வாஞ்சிக்கிறவங்க மாத்திரம் சத்தத்தை உயர்த்தி நல்ல ஆவியில நிரம்பி தேவ சமூகத்தில் கூப்பிடுங்கள்.
சத்தம் போதாது, சத்தம் போதாது. தொடுங்க ராஜா. எங்களுக்குள்ள மாற்றம் வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள், மாற்றத்தை விரும்புகிறோம், எனக்குள் ஒரு மாற்றம் தேவை என்று நீங்கள் விரும்பினா கரங்களை தட்டி ஆண்டவரே, ஒரு தெய்வீக தொடுதல் இந்த கால நேரத்தில் எனக்கு தேவையப்பா. நல்ல கைதட்டி ஆவில நிரம்பி கேட்போம். ஹல்லேலூயா. தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, மனத்தாழ்மையை தேடுங்கள். அப்படியே ப்ளே பண்ணுவாங்க. மனத்தாழ்மையை தேடுங்கள். இதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்று. பர்சனல் ஆண்டவர் என்னோடு இடைப்படுகிற அதே காரியத்தை இந்த வாரம் முழுவதும் தியானிக்க கர்த்தர் உதவி செய்தார். தேவனுடைய வார்த்தைக்காக காத்திருந்த போது ஆண்டவர் இந்த வசனத்தை எனக்கு ஞாபகப்படுத்தி, தேவனுடைய ஜனங்களுக்கு, நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் இன்றைக்கு இதிலிருந்து பேச விரும்புகிறார். கிறிஸ்தவ வாழ்க்கையின் மிக முக்கியமான அம்சங்களில் ஒன்று மனத்தாழ்மை. ஏன் தேவ பிரசன்னத்துக்குள்ள நம்ம வந்தோம் தெரியுமா? பாட்டு பாடி அந்த தொடுதல் நமக்குள்ள வேண்டும் என்று விரும்பினால்தான் இந்த செய்தி நமக்குள்ள கிரியை செய்யும். என்னால் சொல்ல முடியும், இந்த காலை நேரத்தில் எனக்கு ஒரு தொடுதல் வேண்டும். நீங்கள் எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே ஒரு தொடுதல் எனக்கு வேணும்? அப்படி விரும்புகிறவங்க கையை உயர்த்தி, ஆண்டவரே ஒரு தெய்வீக தொடுதலை நாங்கள் வாஞ்சிக்கிறோம். ஆண்டவரே, தேவனுடைய தொடுதல் நமக்கு அவசியம் தேவை. அந்த தொடுதலுக்கு நம்மை ஒப்பு கொடுப்பதற்கு மனத்தாழ்மை தேவை. ஆண்டவர் நம்மளை தொடணும்னா மனத்தாழ்மையோடு அவர் சன்னிதானத்துக்கு வரணும். கர்த்தர் சொல்றாரு, கோபத்தின் நாளில் மறைக்கப்படுவதற்கு, ஒருவேளை அது கர்த்தருடைய கோபத்துக்கு மறைக்கப்படணும்னா ஒரு தொடுதல் நமக்கு அவசியம் தேவைப்படுகிறது. மனத்தாழ்மை நமக்கு அவசியம் தேவைப்படுகிறது. 1 பேதுருவின் நிருபம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்கிறது, ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். ஸ்தோத்திரம். இன்னொரு மொழிபெயர்ப்பு விதமாய் சொல்லுகிறது, தேவனின் பலத்த கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்தி கொள்ளுங்கள், அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். அடங்கி இருங்கள் என்று தமிழ் வேதாகமத்திலே வருகிறது. ஆங்கில வேதாகமத்திலிருந்து நீங்கள் மொழிபெயர்த்து பார்க்கும்போது தாழ்த்தி கொள்ளுங்கள், உங்களை, நம்மை நாமே தாழ்த்தி கொள்ள வேண்டும். நம்மை உயர்த்துவதற்கு, நம்மை மேன்மையாய் பேசுவதற்கு 1000 காரணங்கள் இருந்தாலும், தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை உயர்த்த வேண்டும் என்றால், கர்த்தர் நம்மை கனப்படுத்த வேண்டும் என்றால் மனத்தாழ்மை நமக்கு அவசியம். உங்களை தாழ்த்தி கொள்ளுங்கள். ஆவியானவர் வந்தல்ல, அந்த தொடுதல் வரும்போது நாமே நம்மை தாழ்த்தி விடுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர், ஆண்டவர் அதிகமான தயவுகளை பாராட்டுகிறார். ஃபேவரா இருப்பார் ஆண்டவர். ஆண்டவர் நமக்கு ஃபேவரா இருக்கணும். ஆண்டவர் நம்முடைய பட்சத்தில் இருக்கணும். அதுக்கு தான் மனத்தாழ்மை நமக்கு அவசியம் தேவை. சில நேரங்களில் நம்மளை அறியாமலே நமக்குள்ள அந்த மேட்டிமைகள் வந்து விடுகிறது. ஆண்டவர் நம் மூலமாக செய்கிற அற்புதமான காரியங்களை பார்க்கும்போது, அவருடைய நடத்துதல்களின் ஆச்சரியங்களை நாம் காணும் போது, ஜனங்கள் வியக்கும் போது, நம்மை அறியாமலே சில நேரங்களில் நமக்குள்ளே மேட்டிமைகள் வருகிறது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அவருடைய கரத்தின் கீழ் இருக்கிறவர்கள் தங்களை தாழ்த்தி கொள்ளுவார்கள். ஸ்தோத்திரம். அவர் கைக்கு கீழே இருந்த பாதுகாப்பு, அவருடைய கரத்துக்கு கீழே இருந்த ஆசீர்வாதம் யார் இருக்க முடியும்? தங்களை தாழ்த்தி கொள்ளுகிறவர்கள். மனத்தாழ்மையை தேடுவோம் இந்த காலை நேரத்தில். ஏற்ற காலங்களில் நம்ம வாழ்க்கையில் நடைபெற வேண்டிய நன்மைகள் நடைபெற வேண்டும் என்றால் அவர் கரத்தின் கீழ் நம்மை தாழ்த்தி கொள்ள வேண்டும்.
பைபிள் சொல்லுகிறது 1ஆம் சங்கீதத்திலே தன் காலத்தில் தன் கனியை தந்து. நல்ல கவனிங்க, ஒவ்வொரு சீசன் இருக்கிறது. கனி கொடுக்கிற காலம், இலையுதிர்கிற காலம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் அந்தந்த நாட்களுக்கு கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற உயர்வை நாம் அடைய வேண்டும். யோசேப்பு அந்த ஏற்ற காலத்தில் அந்த சிங்காசனத்துக்கு போயிட்டான். ஆண்டவர் குறித்த டைம்ல அவனுக்கு உயர்வு கிடைத்து விட்டது. காரணம், கர்த்தருடைய கரத்தின் கீழ் அவன் தன்னை தாழ்த்தி கொண்டான். இன்னைக்கு யார் யார் கர்த்தருடைய கரத்தின் கீழ் நம்மை தாழ்த்துகிறோமோ அவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அப்படி ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில காலங்கள் தவறாமல் சில ஆசீர்வாதங்களை கொடுக்கணும். ஒவ்வொரு காலங்களிலும் நமக்கு சில ஆசீர்வாதங்களை ஆண்டவர் குறித்திருப்பார். அந்தந்த காலங்களில் நம்ம வாழ்க்கையில் குடும்பத்தில் நடக்க வேண்டிய நல்ல காரியங்கள், நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் என்றால் அவருடைய கரத்தின் கீழ் நம்மை தாழ்த்தி கொள்ள வேண்டும். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, ஏற்ற காலத்தில் வருகிற ஆசீர்வாதம், ஏற்ற காலத்தில் வருகிற நன்மைகள். தேவனுடைய பிள்ளைகளே, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடப்பதற்கு மனத்தாழ்மையை தேட கர்த்தர் உதவி செய்வாராக. மனத்தாழ்மையை தேட கர்த்தர் உதவி செய்வாராக. அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திற்கு வரும்போது 20:19 கர்த்தர் சொல்றாரு, பவுல் சொல்லுகிறார், வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன். மிகுந்த வெகு மனத்தாழ்மை. அந்த வெகு மனத்தாழ்மை எங்க இருக்கோ அங்க மிகுந்த கண்ணீர் வரும். வெகு மனத்தாழ்மை இருக்கிற இருதயம் உடைக்கப்படும். ஸ்தோத்திரம். கல்லான நெஞ்சம் உடையணும்னா வெகு மனத்தாழ்மை எடுக்கணும். அதைத்தான் பைபிளில் ஆண்டவர் எழுதியிருக்கிறார். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி. அப்போ அந்த மனத்தாழ்மை வரும்போது அதுக்கப்புறம் தான் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் பெற வேண்டிய ஆசீர்வாதங்கள். ரொம்ப மனத்தாழ்மை, பவுல் சொல்றார், வெகு மனத்தாழ்மை. கர்த்தர் நமக்கு அதை தருவதற்கு உண்மையுள்ளவராயிருக்கிறார். சேவித்தேன், ஆராதித்தேன், பின்பற்றினேன். ஆண்டவரை நான் அவருக்கு ஊழியம் செய்தேன், அவருக்கு சேவை செய்தேன். சேவிக்கிற அனுபவம், ஊழியம் செய்கிற அனுபவம், அவரை பின்பற்றுகிற அனுபவம், அவரை ஆராதிக்கிற அனுபவம். கர்த்தரை ஆராதிப்பதற்கு ஒரு தகுதியை ஆண்டவர் வச்சிருக்கிறார். பைபிள்ல நிறைய குவாலிஃபிகேஷன் இருந்தாலும், பட்டங்கள் அல்ல, உலக பிரகாரமான பதவிகள் அல்ல, கர்த்தரை சேவிப்பதற்கு ஆண்டவர் விரும்புகிற தகுதிகளில் ஒன்று வெகு மனத்தாழ்மை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய சபைக்கு நம்ம வரும்போது, ஆராதிக்க வரும்போது வெகு மனத்தாழ்மையாக அவர் சன்னிதானத்தில் நிற்கணும். அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். அந்த வெகு மனத்தாழ்மை நமக்குள்ள வரும்போது நாம் சேவிக்கிற தேவன் நம்முடைய ஆராதனைகளை அங்கீகரிக்கிறார். ஹல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க, தேவ சபைக்கு நாம் வருவது ஒரு மனுஷனை பார்க்க அல்ல, ஏதோ ஒரு பாஸ்டரை பார்த்துட்டு போறதில்ல, கர்த்தருடைய சத்தத்தை நாம் கேட்க வருகிறோம். கர்த்தருடைய சத்தத்தை கேட்க வரும்போது அவர் நமக்கென்று வைத்திருக்கிற ஒரு தகுதி. என் பிள்ளை இப்படிதான் வரணும் ஆலயத்துக்கு, என் சபைக்கு வந்தா என்னுடைய பிள்ளைகள் இப்படிதான் என்ன ஆராதிக்க வேண்டும் என்று ஆவியானவர் வேதத்தில் நமக்கு ஒரு முறைமையை எழுதி வைத்திருக்கிறார். அதுல ஒன்று வெகு மனத்தாழ்மை. எல்லாம் வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே உங்க சபையில வெகு மனத்தாழ்மையோடு உம்மை ஆராதிக்க உதவி செய்ய. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். வெகு மனத்தாழ்மையோடு, வெகு மனத்தாழ்மையோடு கர்த்தரை ஆராதிக்கணும். அந்த ஆராதனையில கர்த்தர் பிரியப்படுறார். லூக்கா 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு ஜெபம், ஆயக்காரன் பரிசேயனுடைய ஜெபம். அந்த ஜெபத்தில் ஆண்டவர் ஆயக்காரனுக்கு கிருபையை கொடுக்கிறார். ஆயக்காரனுக்கு கிருபையை கொடுக்கிறார். பரிசேயனுக்கு வெறுமையை கொடுக்கிறார். வெறுமை அவனே தேடிட்டான், வந்த வண்ணமா திரும்பி போறான். ஸ்தோத்திரம். காரணம் என்ன தெரியுமா? அவனுடைய மனநிலை
நான் எல்லாவற்றிலும் சரியாயிருக்கிறேன். தயவு செய்து மிகுந்த தாழ்மையோடு சொல்றேன், கர்த்தர் நம்மை அனுதினமும் மாற்ற விரும்புகிறார். இந்த ஒப்பு கொடுத்தல் நம்ம வாழ்க்கையில வரும்போதுதான் ஆண்டவரை நம்ம வெகு மனத்தாழ்மையோட சேவிக்க முடியும். நமக்கு தெரியும் நம்மிடத்துல என்னென்ன மாற்றங்கள் தேவை என்று. அதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவர் சன்னிதானத்துல. பரிசேயன் அதுக்கு இடம் கொடுக்கவே இல்லை. அவனுடைய மனநிலை எல்லாம் தான் என்ன செய்து கொண்டு இருக்கிறேன், நான் யார் என்பதிலேயே குறியா இருக்கிறான். அதையே சொல்லி கொண்டிருக்கிறான். கர்த்தர் யார் என்று பார்க்கல. இன்னைக்கு அநேக நேரங்களில் நம்ம ஆலயத்துக்கு வரும்போது நான் எவ்வளவு பெரிய ஆளு, எனக்கு எவ்வளவு திறமை இருக்கு, நான் என்னென்ன செஞ்சிருக்கேன் கர்த்தருக்காக, இதைத்தான் நம்ம நினைக்கிறோம். ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்ளுங்க தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய சன்னிதானத்துக்கு வரும்போது நான் அவருக்கு என்ன செய்தேன் என்பது அல்ல, அவர் எனக்காக என்ன செய்கிறார் என்பதை நினைத்து நன்றியோடு வெகு மனத்தாழ்மையோடு ஆண்டவர் சன்னிதானத்தில் வந்து இந்த ஆயக்காரனை போல நிற்கணும். நம்ம இந்த ஜபத்தை செய்ய வேண்டாம். பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும்னு ஆயக்காரன் சொன்ன காரணம், இது ஒரு பிகினிங் ஸ்டேஜ், ஒரு ஆரம்ப நிலை ஜபம். இதை நம்ம செய்து கொண்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு விட்டோம். இனி அனுதினமும் கழுவப்படணும். நம்முடைய ஜபம் எப்படி இருக்குன்னா, ஆண்டவரே எங்களை உம்முடைய இரத்தத்தால் கழுவும், உம்முடைய இரத்தத்தால் எங்களை சுத்திகரியும் என்று நாம் அந்த அறிக்கை செய்ய வேண்டும். ஸ்தோத்திரம். தினமும் நம்ம பாவின்னு அறிக்கை பண்ணிட்டு இருக்க கூடாது. இன்னொரு இடத்துல கடைசியில இந்த செய்தியின் முடிவில் சொல்றேன், ஒரு பெரிய பக்தன் அப்படி சொல்வார். ஆனால் அவர் சொல்வதற்கான காரணம் வேறு, இவன் இங்கே பதிவு செய்வதற்கான காரணம் வேறு. இவன் ஒரு ஆரம்ப நிலையில் இயேசுவை தரிசிக்க வருகிறான், தேவ சமூகத்துக்கு வருகிறான். அவனுடைய ஜெபம் இப்படிப்பட்டதாக இருக்கிறது. ஆகவே தான் புதிதாக ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு அந்த அர்ப்பணிப்பின் ஜெபத்தை சொல்லி கொடுக்கும்போது நம்ம விதமாய் சொல்லுகிறோம், என் பாவங்களை எல்லாம் மன்னியும், நான் ஒரு பாவி. இந்த வார்த்தையை நாம் அறிக்கை செஞ்சாதான் நாம் ரட்சிக்கப்பட முடியும். ஹல்லேலூயா. அப்போ நம்ம அனுதினமும் கழுவப்படணும். இங்கே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு சத்தியம் என்னவென்றால், மனத்தாழ்மையாய் தேவ சமூகத்தில் நிற்கும்போது தேவன் நமக்கு அதிகமான கிருபைகளை தருகிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த மனத்தாழ்மை நமக்குள்ளே வரும்போது நம்மை யார் என்று பிரதிபலிக்க மாட்டோம், கிறிஸ்து யார் என்பதை நாம் பிரதிபலிப்போம். ஹல்லேலூயா. எனக்கு என்னென்ன தெரியும் இதெல்லாம் நம்ம பிரதிபலிக்கிறது இல்லை, அவர் யார் என்பதை பிரதிபலிப்போம். அப்படிப்பட்ட ஒரு தொடுதல் இந்த காலை நேரத்தில் எங்களுக்கு கொடுப்பீராக. எல்லா வலது கரத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை நாங்கள் பிரதிபலிப்பதற்கு உம்முடைய சமூகத்திலே நாங்கள் மனத்தாழ்மையோடு வந்து உம்மை தேடுவதற்கு இந்த காலை நேரத்தில் ஒரு தொடுதல் எங்களுக்கு உண்டாவதாக. கரங்களை உயர்த்தி கேளுங்க ஒரு விசை. தொடும் என் கண்களையே, எல்லாரும் பாடுங்க. உம்மை நான் காண வேண்டுமே இயேசுவே, உம்மை நான் காண வேண்டுமே. தொடும் என் காதுகள், உங்க சத்தம் தான் உயரணும், உம் குரலை கேட்க வேண்டுமே இயேசுவே, உம் குரலை கேட்க வேண்டுமே. மிகுந்த மனத்தாழ்மையோடு ஆண்டவரே உம்முடைய சன்னிதானத்திலே வந்து நிற்க எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு ஆராதனையின் ஒரு அம்சம் என்ன தெரியுமா? நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு அம்சம் மனத்தாழ்மையோடு, வெகு மனத்தாழ்மையோடு பவுலை போல நாம் கர்த்தரை சேவிக்கிறோம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 19வது வசனம். அந்த பிரசன்னத்துக்குள்ளேயே வந்து ஒரு தொடுதல் இன்னைக்கு கர்த்தர் நம் வாழ்க்கையில கொடுப்பாராக. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 19வது வசனம். அங்கே நாம் வாசிக்கும் போது, மாயமான தாழ்மையிலும் தேவதூதருக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று. இன்னைக்கு அநேகர் மாயமான தாழ்மையில விருப்பத்தோடு இருக்கிறாங்க. ஒரு ஆளை பார்க்கும்போது ஒரு தாழ்மை வருது, அதுவல்ல
உண்மையான மனத்தாழ்மை. உண்மையான மனத்தாழ்மை. சிலர் தங்களுக்கு வேண்டியவர்களை பார்க்கும்போது தாழ்மையா இருப்பது போல காண்பிக்கிறது, அதுல விருப்பப்படுறாங்க. ஸ்தோத்திரம். அதுல நமக்கு ஒரு விருப்பம் வேண்டாம். மாயமான தாழ்மை வேண்டாம். வெளி தோற்றத்துல தாழ்மையை காட்ட வேண்டாம். மனதுல தாழ்மையை காண்பிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. மாயமான தாழ்மையில விருப்பமுற்று, ஸ்தோத்திரம், அதுல நம்முடைய விருப்பங்கள் போயிடக்கூடாது. 23ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, கொலோசியர் 2:23, இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனையையும் மாயமான தாழ்மையும் சரீர ஒடுக்கத்தையும் பற்றி ஞானம் என்கிற பெயர் கொண்டிருந்தாலும் இவைகள் மாம்சத்தை பேணுகிறதற்கே ஒழிய மற்றொன்றுக்கும் பிரயோஜனப்படாது. வெளி தோற்றத்தில் தாழ்மையை காண்பிப்பது மாம்சத்தை பேணுறதுக்கு தான். வெளியில நம்ம பக்தியா இருப்பது போல அப்படியே தலையை குனிந்து பணிந்து நின்னாலும், நம்ம முழங்கால் படியிட்டு கீழே விழுந்து ஜெபிப்பது தவறல்ல. அதெல்லாம் நம்ம செய்யணும்னு பைபிள் சொல்லுகிறது. ஆனால் அந்த மனதில் தாழ்மை இல்லாம வெளியில தாழ்மையை காண்பிப்போமானால் பைபிள் சொல்லுகிறது அதெல்லாம் சரீர ஒடுக்கம். புதிய ஏற்பாட்டு காலத்துல நம்மளை தாழ்த்துறதுக்கு சாக்கு, அந்த பழைய ஏற்பாட்டு காலத்துல சணல் நூல், அந்த சாக்கை தான் மேலே போர்த்திருப்பாங்க உபவாசத்துல. இன்னைக்கு நம்ம அப்படியெல்லாம் காண்பிக்க வேண்டாம். இருதயத்தை தேவ சமூகத்திலே கிழித்து, ஆண்டவர் ஃபோக்கஸ் பண்றது இருதயம், அதை நம்ம தேவனுக்கு நேராக திருப்பணும். இல்லை அப்படின்னா அதெல்லாம் சரீர ஒடுக்கமா போயிடும். இன்னைக்கு உலகத்துல விரதம் இருக்கிறாங்க, ஆனா நம்ம உபவாசம் என்று சொல்லுகிறோம். காரணம் என்ன? நம்முடைய இருதயம் தேவனண்டை திரும்புகிறது. தேவனும் நாமும் உபவாசத்துல இணைகிறோம், அதனால தான் அதுக்கு பேர் உபவாசம். இல்லைன்னா நம்ம சாப்பிடாம இருக்கிறது விரதம். மாயமான தாழ்மை, இன்னைக்கு நிறைய அப்படிப்பட்ட டீச்சிங்ஸ் எல்லாம் இருக்கிறது. மாயமான தாழ்மை வெளி தோற்றத்தில் ஒரு தாழ்மை அல்ல, இருதயத்திலே மன தாழ்மையை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை நமக்கு தரணும். இந்த மனத்தாழ்மையினால் நமக்கு கிடைக்கிற பலன் என்ன? மனத்தாழ்மையை குறித்து நம்ம அதிகமாக வேதத்தில் வாசிக்கலாம். ஆனால் இதனால் நமக்கு என்ன பலன் கிடைக்கிறது, என்ன ஆசீர்வாதங்கள் வருகிறது? மனத்தாழ்மையாய் நடக்கும்போது வேதத்தில் என்னென்ன நன்மைகளை ஆவியானவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார், இதெல்லாம் நம்ம அறிந்து கொள்ளணும். வேதத்தில் சொல்லப்பட்ட சத்தியங்கள் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. ஸ்தோத்திரம். மனத்தாழ்மையினால் உண்டாகிற பலன் என்ன? முதல் குறிப்பு, நீதிமொழிகளின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நீதிமொழிகள் 29:23 சேர்ந்து எல்லாரும் வாசிப்போம். மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும், மனத்தாழ்மை உள்ளவனோ கனம் அடைவான். நம்ம கனத்துக்குரியவர்கள், மறந்துடாதீங்க. இப்போ முதல் பலன் என்ன தெரியுமா? மனத்தாழ்மையினால் வருகிற பலன், கனம் பெற்றிருப்பீர்கள், கனம் உண்டாகும், கனம் அடைவீர்கள். தாழ்ந்து போக கர்த்தர் விட மாட்டார். ஆனால் நம்மளையே நம்ம உயர்த்தணும்னா கர்த்தர் நம்மளை தாழ்ந்து போக அனுமதிப்பார். ஸ்தோத்திரம். மனாசே அவன் தன்னையே தான் உயர்த்தி கர்த்தரை விட்ட போது கர்த்தரை அவனை தாழ்த்திட்டார். வெண்கல சங்கிலியை போட்டு அவனை பிடிச்சு கொண்டு போயிட்டாங்க திரு பாபிலோன்ல இருந்து. அதுக்கப்புறம் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ண போது திரும்ப கொண்டு வர்றார். அப்போ நம்ம மனத்தாழ்மையாக நடக்கும்போது நம்மளை தேடி கனம் வரும். இந்த சபையில் கர்த்தர் யாருக்கு கனத்தை வைத்திருக்கிறார்? மனத்தாழ்மையாய் நடக்கிறவர்களுக்கு. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இந்த சபையில் நீங்க கனம் பெற்றவங்களா இருக்கணுமா? உங்க குடும்பத்தில் நீங்க கனம் பெற்றவங்களா இருக்கணுமா? நீங்க வேலை செய்கிற இடத்துல கனத்துக்குரியவர்களா இருக்கணும்னா மனத்தாழ்மை உள்ளவர்களா இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். மனத்தாழ்மையா இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. கனம் பண்ணுகிறதில் ஒருவரை ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். இதெல்லாம் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற சத்தியங்கள். ஆசீர்வாதத்தை பார்ப்பதற்கு, நன்மைகளை பார்ப்பதற்கு அடிப்படையான சில விஷயங்களை பைபிள் நமக்கு போதிக்கிறது.
பார்க்கும்போது சபையில் உள்ளவர்களை ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போது நாம் பிரைஸ் தி லார்ட் சொல்லுகிறோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறோம். இதெல்லாம் நம்ம சொல்கிற காரணம் என்ன? கனம் பண்ணுகிறோம். கர்த்தரை கனம் பண்ணுற மாத்திரம் இல்லை, ஒருவரை ஒருவர் கனம் பண்ண வேண்டும் என்று பைபிள் சொல்லுகிறது. அப்போ மனத்தாழ்மையாய் நாம் நடக்கும்போது கர்த்தரே நமக்கு கனத்தை கொடுப்பார். உங்களை மதிப்பாங்க, இந்த சபையில் உள்ளவர்கள் உங்களை கனம் பண்ணுவாங்க. மனத்தாழ்மை யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களை கர்த்தரும் கனம் பண்ணுவார். பைபிள் சொல்கிறது, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். இந்த சத்தியங்களை விளங்கி கொள்ள வேண்டும். ஒருவரை ஒருவர் கனம் பண்ணணும். ஆராதனை முடிந்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். நம்ம வழக்கம் இது தானே, 2 கரத்தை கூப்பி ஸ்தோத்திரம் பண்ணுறோம். இதை நம்ம செய்யணும், இதை கற்றுக்கொள்ளணும். பார்த்து அப்படியே மண்டையாட்டிட்டு போகக்கூடாது. நம்ம ஸ்தோத்திரம் பண்ணால் நீங்கள் பதில் யாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க. நம்ம ஸ்தோத்திரம் பண்ணிடணும். ஆமென். அவங்க மண்டையாட்டினாலும் சரி, கையாட்டினாலும் சரி, தலையாட்டினாலும் நம்ம ஸ்தோத்திரம் பண்ண கர்த்தர் உதவி செய்வாராக. ஸ்தோத்திரம். சில ஆட்கள், பிடித்தமான ஆட்களுக்கு 2 கையை வச்சு ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க, பிடிக்காத ஆட்களுக்கு அரைகுறை கை தான். ஆனால் நாம் எல்லாரையும் கனம் பண்ண கர்த்தர் உதவி செய்வாராக. ஸ்தோத்திரம். இன்னும் டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கு. இப்போ கனம் பண்ணுறது எப்படின்னா இப்படி தான், ஐயா வணக்கம், இப்படி நாம் கற்றுக்கொள்ளலை. ஸ்தோத்திரம் 2 கையை வச்சு பண்ணணும். இப்படி தான் நம்முடைய போதகர் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. எவராக இருந்தாலும் அப்படி நாம் செய்யும்போது அது நல்ல பழக்கம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய இடங்கள்ல இதெல்லாம் இல்லை, இதெல்லாம் சொல்லுவாங்களான்னு தெரியலை. ஆனால் நாம் இந்த சத்தியத்தில் வளர்ந்துருக்கிறோம். இதெல்லாம் பைபிள் நமக்கு போதிக்கிறது. பைபிளில் இருக்கிறத நமக்கு ஆவியானவர் ஊழியக்காரங்க மூலமாக போதிக்கிறார். ஏதோ தனிப்பட்ட கொள்கைகளை நான் பேசலை, யாருடைய விருப்பங்களும் இங்கே வந்து திணிக்கலை. ஆவியானவர் சொல்லுகிறார், கனம் பண்ணுகிறதில் ஒருவரை ஒருவர் முந்தி கொள்ளுவோம். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்போ ஸ்தோத்திரம் பண்ணி மனத்தாழ்மையை வெளிப்படுத்தணும். அதுவே ஒரு மனத்தாழ்மை தான். சில நேரம் நம்மளால் எல்லாரையும் சந்திக்க முடியாது, அதை பற்றி பிரச்சனை இல்லை. நம்முடைய சரீர பலவீனங்கள் இருக்கும், அல்லது வேற சில காரியங்கள் நிமித்தம் நம்ம ஒருவேளை எல்லாரையும் பார்க்க முடியாது. நீ சபை வளர வளர கூட்டங்கள்லாம் நிரம்பிருச்சுன்னா அடுத்த ஆராதனைகள் வரும்போது ஒருத்தர் சந்திக்கிறதுக்கே டைம் குறையா இருக்கலாம். ஆனாலும் சந்திக்கிறவர்களுக்கு நாம் மனத்தாழ்மையோடு கனம் பண்ண கர்த்தர் உதவி செய்வாராக. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இன்னைக்கு நம்ம எத்தனையோ பேரை நெக்லெக்ட் பண்ணுறோம். சோத்திரம் பண்ணால் நம்ம அரைகுறை சோத்திரம் தான். கர்த்தர் நமக்கு இப்படி பண்ணால் எப்படி இருக்கும்? கர்த்தர் ஒருவேளை அப்படி நமக்கு பண்ணிட்டாருன்னு வைங்க, எப்பா நீ வேண்டாம்ப்பா அப்படின்னு ஆண்டவர் நமக்கு ஒரு பாதி கட் பண்ணிட்டாருன்னா எப்படி இருக்கும்? அவர் கிருபை நம்ம மேலே இருக்கனால தான் இன்னைக்கு நம்ம உயிரோடு இருக்கிறோம். எல்லாரும் ஆண்டவரே ஒரு தொடுதல் எங்களுக்கு உண்டாவதாக, கனம் பண்ணுகிற கிருபையை கொடுங்கப்பா. ஆமென். அப்போ மனத்தாழ்மையாக நடந்தா கனம் நம்மளை தேடி வரும். தாவீது மனத்தாழ்மையாக நடந்தனால ராஜாங்க பதவி அவனை தேடி வந்துச்சு. ஆமா, சாமுவேல் அவனை தேடி வர்றான். இன்னும் ஒரு குமாரன் இருக்கிறானா, வேற யாரும் இல்லையா? 7 பேர் போயிட்டாங்க, ஒருத்தர் செலக்ட் ஆகல. இன்னும் ஒருத்தன் ஆட்டு மந்தையில் இருக்கிறான், சரி அவனை கூட்டிட்டு வாங்க. அந்த மனத்தாழ்மையான ஒரு மனுஷனை கர்த்தர் பதவியில் உட்கார வச்சு அழகு பார்த்தார். உயர்ந்த பதவிகளும் உயர்ந்த இடங்களிலும் கர்த்தர் உங்களை கொண்டு போகன்னா மனத்தாழ்மையா நடந்தா போதும், அந்த கணம் நம்மை தேடி வரும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நம்ம கணத்துக்குரியவங்க நம்ம எந்த இடத்துல நிரூபிக்க வேண்டாம், கர்த்தரை நிரூபிப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தரே நம்மை கனப்படுத்துவார். இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். அல்லேலூயா என்று நாம் வாசித்து முடிக்கிறோம். அந்த சங்கீதம் 149:9 இந்த கணம், இந்த கணம் எந்த கணம்? 8 சொல்லப்பட்டிருக்கு. அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதி, கையில் இருபுறம் கருக்குள்ள பட்டயம். கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம அவரை ஆராதிக்கிறவங்களா இருக்கணும். நம்ம வாயில கர்த்தரை உயர்த்துகிற துதி இருக்கா? கையில பைபிள் இருக்கணும். எவ்வளோ டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த கையில் இருக்கிற பைபிள் எடுத்து வாசிக்க கர்த்தர் உதவி செய்வாரா? உங்க பிள்ளைகளுக்கு இதில் வாசிக்க கற்றுக் கொடுங்கள்.
டேப் இருக்கட்டும், மொபைல் இருக்கட்டும், எல்லாம் இருக்கட்டும், இந்த பைபிள் எடுத்து வாசிக்கணும். கையில் இருபுறம் கருக்குள்ள பட்டயம். இந்த பைபிளில் மட்டும்தான் கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம் இருக்கு. நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைலில் நிறையா இருக்கு. வாட்ஸ்அப் இருக்கு, யூடியூப் இருக்கு, எல்லாம் தேவையானது தேவையில்லாதது எல்லாமே இருக்கும். ஆனால் இதில் மட்டும்தான் கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. இதை வாசிக்கும் போது தான் கிரியை நடக்கும். இன்னைக்கு டெக்னாலஜி முன்னேற முன்னேற பைபிளை கொண்டு வர்றதில்லை. நிறைய இடங்களில் சபைகளில் பைபிளை கொண்டு வரதை குறைச்சிட்டாங்க. அப்படியே மொபைல்லே பார்த்துட்டு டேப்லே யூஸ் பண்ணிட்டு, டேப் யூஸ் பண்ணுறது தப்பு இல்லை, குறிப்பெடுக்கலாம். ஆனால் பைபிள் வாசிக்கும் போது இந்த பைபிளை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இது இருபுறம் கருக்குள்ள பட்டயம். இந்த கணம் கையில் பைபிள் எடுத்துட்டு வந்தால் உங்களுக்கு ஒரு கணத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஆலயத்துக்கு வரும்போது கையில் பைபிளோட வரணும். மனைவிட்ட கொடுத்துட்டு இங்கே வந்து பைபிளை வாங்கப்படாது. அது கையை வீசிட்டு வந்து பிள்ளைகளை விட்டு இங்கேருந்து பைபிள் அங்கே பரிமாறப்படுகிறது, அங்கேருந்து பைபிள் இங்கே பரிமாறப்படுகிறது. இதெல்லாம் தவிர்த்து கர்த்தாவே ஆண்டவரே பைபிளை கையில் தூக்கிட்டு வர உதவி செய்யும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நீங்கள் கையில் எடுத்துகிட்டு வந்துட்டீங்கன்னா ஒரு கனத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் போகிற இடத்துல உங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் வரும், மரியாதை உங்களை தேடி வரும். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் கனத்துக்குரியவர்கள். நீங்கள் போகிற இடத்துல ஒரு மரியாதையும் மதிப்பையும் கர்த்தரே கொடுப்பார். அல்லேலூயா. இந்த கணத்தை நீங்கள் பெறணும். இந்த கணம் உண்டாகன்னா மனத்தாழ்மையாய் நடக்க கர்த்தர் உதவி செய்வார். ரெண்டாவது குறிப்பு, மனத்தாழ்மையினால் நமக்கு கிடைக்கிற பலன் என்ன? லேவியராகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம், 42ஆம் வசனம். லேவியராகமம் 26, 41, 42, 41 கடைசி பகுதிக்கு வாங்க. விருத்த சேதனமில்லாத தங்கள் இருதயத்தை தாழ்த்தி தங்கள் அக்கிரமத்துக்கு கிடைத்த தண்டனையை நியாயம் என்று ஒத்துக்கொண்டார். 42ஆம் வசனம். நான் யாக்கோபோடே பண்ணினேன் உடன்படிக்கையும், ஈசாக்கோடே பண்ணினேன் உடன்படிக்கையும், ஆபிரகாமோடே பண்ணினேன் உடன்படிக்கையும் நினைப்பேன். கீழே இருந்து மேலே வர்றாரு. எப்போ ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுன்னு வர்றவர், யாக்கோபு, ஈசாக்கு, ஆபிரகாம் எப்படி வர்றாரு பாருங்க. வந்து சொல்லுகிறார், என் உடன்படிக்கையை நினைப்பேன், தேசத்தையும் நினைப்பேன். உடன்படிக்கை நம்மோடு செய்திருக்கிறார், நம்மை நினைக்கிறவர். தேசத்தை நினைப்பது நமக்குண்டானவைகளை குறிக்கிறது, நமக்குரியவைகள். அப்போ மனத்தாழ்மையாக நடக்கிறது. 41ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இருதயத்தை தாழ்த்தி. இந்த மனத்தாழ்மை வந்தால்தான் தவறுகளை ஒத்துக்கொள்வோம், இல்லை நியாயப்படுத்திட்டே இருப்போம். தவறுகளை ஒத்துக்கொள்கிறவர்கள் மனத்தாழ்மை உள்ளவர்கள். அப்போ மனத்தாழ்மையாய் நடக்கும்போது நமக்கு கிடைக்கிற இரண்டாவது பலன் என்ன? நம்மையும் நமக்குரியவைகளையும் கர்த்தர் நினைவு கூறுவார். நோவாவை கர்த்தர் நினைவு கூர்ந்தார். உங்களை கர்த்தர் நினைவு கூறும்போது சகல ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி வருகிறது. கர்த்தர் நம்மளை நினைக்கணும். அவர் நினைச்சிட்டார்னா உங்களுக்கு விரோதமாக நிற்கிற எல்லா அந்தகார சக்திகளும் ஒரு நிமிஷத்தில் உடைந்து போகும். எல்லா எதிர் வல்லமைகளை கர்த்தர் உடைப்பார். கர்த்தர் உங்கள் மேல் நினைவாய் இருக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, மனத்தாழ்மையோடு நம்முடைய தவறுகளை ஒத்துக்கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அதை கொஞ்சம் ரியலைஸ் பண்ணணும் உட்கார்ந்து. அதுக்கு தான் கர்த்தருடைய தொடுதல் தேவை. அதுக்கு தான் அவருடைய தொடுதல் தேவை. நல்ல கவனிங்க. ஏதோ இந்த செய்தியை கேட்டோம் போனோம் இல்லை, ஒரு தொடுதலோடு தான் இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு திரும்பி போகணும். மனத்தாழ்மையோடு ஒத்துக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. ஒத்துக்கொள்ளும் போது என்ன நடக்கிறது? நம்மை நினைவு கூறுகிறார். நமக்குரியவைகள், நம்முடைய தேசம், நம்முடைய பிஸ்னஸ், நம்முடைய ஊழியம், நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பொருட்கள், இதெல்லாம் கர்த்தர் பாதுகாப்பார். சேதங்கள் வராம காப்பார். அவருடைய நினைவில் நம்ம எப்பொழுதும் இருப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. அவர் நம்மளை நினைத்து கொண்டே இருக்கணும்னா நாம் எப்பொழுதும் மனத்தாழ்மையோடு நம்மிடத்தில் இருக்கிற குறைவுகளை ஒத்துக்கொள்ளுகிற கிருபையை கர்த்தர் நமக்கு தருவாராக.
ஒத்துக்கொள்ளுகிற கிருபையை தருவாராக. எந்த சூழ்நிலையிலும் நம்ம குறித்து 1% கூட பெருமையா நினைப்பதற்கு நம்மிடத்துல ஒன்றுமே இல்லை. எத்தனை பேர் ஒத்துக்கொள்ள முடியாம 1% கூட நான் சொல்ல முடியும், ஆண்டவரே என்னை உயர்த்தி நினைப்பதற்கு ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை, எல்லாம் குப்பை. ஏன் மைனர் கொடுங்க, எல்லாம் குப்பை, எல்லாம் திறமை எல்லாம் குப்பை. ஆண்டவர் கிருபை இல்லைன்னா திறமை பயன்படாது, ஆண்டவர் கிருபை இல்லைன்னா தாளந்து பயன்படாது, ஆண்டவர் கிருபை இல்லைன்னா நம்மளே இல்லை, உயிர் வாழவே முடியாது. எல்லாம் வலது கையை உயர்த்தி, என் ஞானம் கல்வி செல்வம் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்றெண்ணுகிறே. ஜபமாக, என் செல்வம் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்றெண்ணுகிறே. என் நீதி நியாயங்கள் அழுக்கான கந்தை என்று உணர்ந்தேன் என் இயேசுவே. என் நீதி நியாயங்கள் அழுக்கான கந்தை என்றே உணர்ந்தேன் என் இயேசுவே, என்றே உணர்ந்தேன் என் இயேசுவே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உங்க அனுக்கிரகம் தர வேண்டும். உங்க சத்தம் உயர்த்தி, அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டும். இந்த வரி அப்படியே சேர்ந்து அறிக்கை செய்வோம். என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். அப்பா அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உங்க எல்லாரும் வாய்களை திறந்து தயவு செய்து பாட உங்களை அன்பாய் கேட்கிறேன். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே, உங்க அனுக்கிரகம் தர வேண்டுமே. நாம் ஒன்றுமே இல்லை தேவனுடைய பிள்ளைகளே, நாம் மண் என்று கர்த்தர் நினைவு கூறுகிறார். நம்மை நினைப்பதற்கும் நம்மை மேன்மையாய் யாரும் பேச வேண்டும் என்று நினைப்பதற்கும் நம்மிடத்தில் எந்த நன்மையும் இல்லை. ஆனாலும் கர்த்தர் நம்மளை நேசிக்கிறார், ஆனாலும் கர்த்தர் நம்மை பயன்படுத்துகிறார். ஹல்லேலூயா! எல்லாரும் சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவருடைய வார்த்தை உங்களை தொடும்போது அப்படியே வாய்களை திறந்து ஒப்பு கொடுங்க, அப்படியே ஜெபமா ஒப்பு கொடுங்க. நம்ம அப்படியே இறுக்கி பிடிச்சி உட்கார வேண்டாம், கொஞ்சம் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக ஆண்டவர் வார்த்தைக்கு நேராக திரும்பி ஆண்டவர் பேசும்போது உடனே கீழ்ப்படிஞ்சிடணும், அப்படியே கீழ்ப்படிஞ்சிட்டே இருக்கணும். தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை அவர் நினைப்பதற்கு நாம் எம்மாத்திரம் என்று பைபிள் சொல்கிறது. நாம் எம்மாத்திரம். அவர் நம்மளை நினைக்கிறதற்கு எந்தவித முகாந்திரமும் இல்லை. 8ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம், மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறே. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மளை உயர்த்துவதற்கும் பயன்படுத்துவதற்கும் மனத்தாழ்மை நம்மிடத்தில் இருப்பது அவசியம். என்றைக்கு இந்த மனத்தாழ்மை நம்மளை விட்டு போய் நம்மளை 4 பேர் உயர்த்தணும், 4 பேர் நம்மளை குறித்து பேசணுங்கிற எண்ணம் வருதோ, அன்றைக்கு கர்த்தருடைய கிருபை நம்மளை விட்டு போயிடும். 3ஆவதாக, மனத்தாழ்மையினால் நமக்கு கிடைக்கிற பலன் என்ன? யாக்கோபின் நிருபம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். யாக்கோபு 4:6 சேர்ந்து வாசிப்போம். அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. எங்க சொல்லி இருக்கிறது?
நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். இகழ்வோரை அவர் இகழுகிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, மனத்தாழ்மையினால் நமக்கு கிடைக்கிற 3வது பலன் என்ன தெரியுமா? கிருபைகள் செயல்பட ஆரம்பிக்கும். இந்த கிருபைகள் எல்லாம் ஆக்டிவேட் ஆகணும். உங்களுக்குள்ள பல கிருபைகள் ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஒரு ஆளை பார்த்தோன்னே சிலர் பேசி கிறிஸ்துவுக்குள்ள நடத்திடுவாங்க, இது ஒரு கிருபை. சிலர் பார்த்த உடனே ஜெபம் பண்ணுவாங்க, அது ஒரு கிருபை. நம்முடைய ஒரு சபையில் ஒரு ஐயா இருக்கிறாங்க, செல்லப்பா ஐயா. யாரை பார்த்தாலும் ஒரு வசனத்தை சொல்லுவார். அந்த வசனம் சிலருக்குள்ள கிரியை செஞ்சு ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. அந்த வசனம் சிலருக்கு ஆறுதலை கொடுத்துருக்கு. இந்த சுவிசேஷகர் செல்லப்பா ஐயா அவர்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கிருபைகள் ஆக்டிவேட் ஆகணும்னா மனத்தாழ்மை நமக்குள்ள இருக்கணும். மனத்தாழ்மை உள்ள இருக்கும்போது சமயத்துக்கேற்ற வார்த்தைகளை கர்த்தர் கொடுப்பார். திடீர்னு ஒரு இடத்துல போய் நிற்போம், அங்க தேவையோட நிற்பாங்க. நம்ம செய்கிற ஜெபம் அங்க கிரியை செய்யும். நம்ம வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் அவர்களை கிறிஸ்துவுக்குள் வழி நடத்தும். இந்த கிருபைகள் எல்லாம் ஆக்டிவேட் ஆகணும்னா மனத்தாழ்மை நமக்கு அவசியம். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லலாமா? மனத்தாழ்மை இல்லைன்னா கிருபைகள் அப்படியே புதைஞ்சு போயிடும். கிருபைகள் புதைக்கப்பட்டு விடும். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அங்க சொல்லப்பட்டிருக்கிற கீழே வாசிக்கும் போது, தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள், பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். திரும்ப அதைத்தான் வாசிக்கிறோம். தாழ்மையை அணிந்து கொள்ளணுமா? எப்படி நம்ம ஒரு ஷர்ட் அணிகிறோம், ஒரு ட்ரெஸ் அணிந்து கொள்வது போல தாழ்மையை அணிந்து கொள்ளணும். கிறிஸ்தவர்களாகிய நமக்கு தேவையான ஒரு வஸ்திரம் ரட்சிப்பின் வஸ்திரம், தாழ்மை என்கிற வஸ்திரம். அல்லேலூயா. இதை அணிந்து கொள்ளணும். இதை கலட்டி வைக்கவே முடியாது. நம்ம சர்ச்சுக்கு ஒரு ட்ரெஸ் வச்சிருப்போம், வீட்டில் ஒரு ட்ரெஸ் வச்சிருப்போம், வெளியில போறதுக்கு ஒரு ட்ரெஸ் இருக்கும். வீட்டில் போடுற லுங்கியோட நம்ம சபைக்கு வர்றதில்லை. ஏன்னா சபை கனத்துக்குரிய இடம். சபையில் நம்ம நீட்டாக வர்றோம், நல்லா வர்றோம், ட்ரெஸ் பண்ணி வர்றோம். ஸ்தோத்திரம். ஷர்ட் அணிந்தாலும் பேண்ட் அணிந்தாலும் வேஷ்டி அணிந்தாலும் நம்ம கனத்துக்குரியவங்களா வர்றோம். இதான் ஆலயம். ஆமென். ஸ்தோத்திரம். பேண்ட் அணியணும், நீட்டாக ஜென்ஸு வேஷ்டி கட்டிட்டு வர்றோம், இதெல்லாம் நல்ல கனத்துக்குரியது. ஆனால் வீட்டில் நம்ம ஷார்ட்ஸோடு இருப்போம், லுங்கியோடு இருப்போம், அதை சர்ச்சைக்கு கொண்டு வர முடியாது. சபை கனத்துக்குரியது. ஆமென். ஸ்தோத்திரம். அப்போ ஒவ்வொரு வஸ்திரம் இருக்கு. கல்யாண வஸ்திரம்னு ஒன்று இருக்கு, விருந்து வீடுகளுக்கு போற தேவனுடைய பிள்ளைகளே தகுதியான வஸ்திரம், இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம சாதாரண ஒரு நிலையில வீட்டில் நைட் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு கல்யாண வீட்டுக்கு போனால் உள்ள விட மாட்டான். ஏதோ ஒரு பைத்தியக்காரன் வந்துட்டான்னு வெளியே அனுப்பிடுவான். அப்போ தகுதியான வஸ்திரம் ஒவ்வொரு இடங்களுக்கு, சபைக்கு ஒரு கனத்துக்குரிய வஸ்திரம் இருக்கிறதுல நல்லதை ஆண்களும் பெண்களும் நம்ம அணிந்து வரணும். ஆமென். ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அணிய வேண்டிய ஒரு ஆவிக்குரிய வஸ்திரம் ரட்சிப்பின் வஸ்திரம், தாழ்மை என்கிற வஸ்திரம். இதெல்லாம் நம்ம அணிந்து கொள்ளணும். இதை கலட்டியே வைக்க முடியாது. நான் எதுக்காக இதெல்லாம் சொன்னேன்னா, இதெல்லாம் மாற்றிக்கிட்டே இருப்போம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வஸ்திரம் மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம போய் அதை வாஷ் பண்ணி மறுபடியும் அது திரும்ப போடுவோம். ஆனால் இந்த தாழ்மை என்கிற வஸ்திரம், ரட்சிப்பு என்கிற வஸ்திரம், இதை கலட்டி வச்சு வாஷ் பண்ணக்கூடாது. அணிந்திருக்கும் போதே நம்ம வாஷ் பண்ணணும். எப்படின்னா, இயேசுவின் இரத்தத்தினால், பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினால், வேத வசனத்தினால் இவைகளை நாம் சுத்திகரித்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த வஸ்திரம் கரைபடும். ரட்சிப்பின் வஸ்திரம் சில நேரத்தில் கரைபடும். அப்போ திரும்ப இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்படணும், பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் கழுவப்படணும், வேத வசனத்தினால் கழுவப்படணும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? கிருபைகள் எல்லாம் பயன்படணும்னா மனத்தாழ்மை நமக்குள்ள இருக்கணும். அப்பதான் கிருபைகள் ஆக்டிவேட் ஆகும். நல்ல பாடுகிற ஆராதிக்கிற கிருபை இருக்கா? மனத்தாழ்மையா இருந்துட்டோம்னா இதெல்லாம் பயன்பட ஆரம்பிச்சிடும். நம்ம ஆராதனையில் அற்புதங்கள் நடக்கும். ஆராதிக்கும் போதே ஜனங்கள் கண்ணீர் விட்டு அழுவாங்க. இதெல்லாம் வரணும்னா மனத்தாழ்மையா இருக்கணும். எந்த கிருபை ஆண்டவர் நமக்கு கொடுத்தாரோ அது நமக்குள்ளிருந்து இந்த சபைக்கும் உலகத்திற்கும் பயன்படுவதற்கு
மனத்தாழ்மை ஒன்றே நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் அந்த கிருபைகளை நம்ம எல்லாருக்கும் தருவாராக. கிருபைகள் பயன்படணும், சமயத்துக்கேற்ற நிலையில கிருபைகள் பயன்படணும். எந்த டைம்ல எந்த கிருபை வெளிப்படணுமோ அது வெளிப்படணும். தாவீதுக்கு அந்த கிருபை இருந்துச்சு, பவுலுக்கு அந்த கிருபை இருந்தது. வேதத்தில் அதைத்தான் வாசிக்கிறோம். சமயத்துக்கேற்ற வார்த்தைகளை சொல்ல ஆண்டவர் நமக்கு கல்விமான்களின் நாவை தர்றாராம். இதான் கிருபை. ஒரு மனுஷன் துக்கத்தோடு இருக்கிறான், வெளியில சிரிச்சிட்டு இருக்கிறாங்க, உள்ள ரொம்ப துக்கம். திடீர்னு போய் அவங்க கையை பிடிச்சி ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தையை ஒரு ஆறுதலா 2 வார்த்தை சொல்லுங்க, இருதயம் உடைஞ்சு கண்ணீர் வரும். சிரிச்சிட்டு தானே இருக்காரு, இவருக்கு போய் என்ன ஆறுதல் சொல்ல? அதான் கிருபை. இருதயம் எப்படி இருக்கிறது என்பதை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார். அந்த கிருபையை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஆவிகளை பகுத்தறியக்கூடிய வரம், ஸ்தோத்திரம், இதெல்லாம் ஆக்டிவேட் ஆகணும். இதெல்லாம் கடைசி நாட்கள்ல நமக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிக்கணும். 4வதாக பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பிலிப்பியர் 2:3. மனத்தாழ்மையினால் கிடைக்கிற 4வது பலன் என்ன? வாசிப்போம். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவர்கள். இது பவுல் சபைக்கு எழுதுறார், இது உலகத்துக்கு இல்லை. நம்ம ஒவ்வொருவரும், இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நம்மை விட மேன்மையாய் நினைக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. அப்போ ஒரு மனம் வந்துடும், கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிச்சிருவாரு. ஒரு மனம் வருவதற்கு அடிப்படை காரணம் என்ன இருக்கணும்னா மனத்தாழ்மை. அப்போ 4வது பலன் என்ன தெரியுமா? மற்றவர்களை உயர்வாக மதிக்கிற ஒரு பண்பு அல்லது குணம். அதான் சபைக்கு தேவை. நம்ம ஒருத்தரை பார்க்கும்போது நம்மளை விட பெரிய ஆளா நினைச்சு அவர்களை மதிக்கணும். அந்த கிருபைகளை கர்த்தர் நமக்கு தரணும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஒன்றையும், அதாவது சுயநலம் அல்லது வீண் கர்வத்தினால் எதையும் செய்யக்கூடாது. தேவ சபையில ஊழியத்துல சுயநலத்தோடு செய்யக்கூடாது. இந்த ஊழியத்தை செய்யறதுனால எனக்கு என்ன லாபம், எனக்கு ஏதாவது ஒரு புகழ் கிடைக்குமா? இல்லை. வீண் கர்வம். அப்போ அது கர்வமே, அந்த பெருமையே வீணானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எதையும் செய்யாதீர்கள், அப்படிதான் வேதம் சொல்லுது. எதையும் செய்யக்கூடாது. எதை செஞ்சாலும் மனத்தாழ்மையினால செய்யணும். மனத்தாழ்மையில் நாம் மற்றவர்களை நம்மை விட பெரிய ஆளை மதிக்கணும். அந்த கிருபையை கர்த்தர் நமக்கு தருவாராக. மனத்தாழ்மையினால் கிடைக்கிற பலன் என்ன? மற்றவர்களை உயர்வாக மதிக்கிற பண்பு. இதெல்லாம் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஸ்தோத்திரம். யாரையும் அற்பமாக நினைக்க கூடாது. ஒருவேளை வசதிகள் குறைவா இருந்தா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கணும். ஒரு மனுஷனை பணத்தை வச்சு மதிக்க கூடாது. ஒரு மனுஷனுடைய திறமையை வைத்து அல்ல, கிறிஸ்துவின் நிமித்தம் தேவ சபையிலே நாம் எல்லாரும் அங்கமாய் இருக்கிறோம். ஒவ்வொருவரையும் கனம் பண்ண கர்த்தர் உதவி செய்வாராக. எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஒவ்வொருவரையும் கனம் பண்ண கர்த்தர் உதவி செய்வாராக. அந்த கிருபைகளுக்கு நமக்கு ஆண்டவர் தரணும். சுயநலத்தோடு அல்ல. நம்ம பிறரை மேன்மையா நினைக்கும் போது ஆண்டவர் ஒரு மனதை கொடுத்துருவாரு. ஆதி அப்போஸ்தல காலத்துக்கு திரும்பிடுவோம். அந்த அனுபவம் திரும்ப வரணும்னா இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக என்ன கடவர்கள். என்ன கடவர்கள்னா ஒரு ஆர்டர், ஒரு கட்டளையை கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். இது கட்டளை, இது ஆப்ஷன் அல்ல, கட்டளை. கட்டளைனா கண்டிப்பா செய்தே ஆகணும். நம்மளை விட வயதில் மற்றவங்க குறைவா இருந்தாலும், நம்மளை விட வசதியில குறைவா இருந்தாலும், நம்மளை விட திறமையில குறைவா இருந்தாலும், நாம் தேவனுக்குள் கிறிஸ்துவுக்குள் பிறரை உயர்வாக மதிக்கிற பண்பை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. உலக மதங்கள் அது கிடையாது, புராணங்கள்ல கிடையாது, கட்டு கதைகள் இதெல்லாம் என்ன சொல்லுகிறது? ஆண்களுக்கு சமமா பெண்கள் வரக்கூடாதுன்னு இருக்கு. பைபிள் ஒன்றுதான் உலகத்திலேயே கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை என்று சம உரிமையை வேதம் கொடுக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா?
உங்கள் குடும்பத்தில் உங்கள் மனைவியை மேன்மையாக நினைங்க, அடிமையாக நினைக்கக்கூடாது, அற்பமாக நினைக்கக்கூடாது, ஸ்தோத்திரம், உதாசீனப்படுத்தக்கூடாது, கனம் பண்ணணும். அப்போ அவர்களும் உங்களை கனம் பண்ணுவாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஐந்தாவதாக, மனத்தாழ்மையினால் கிடைக்கிற பலன் என்ன? யாக்கோபின் நிருபம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். உயர்வு வர வேண்டுமா? தாவீதை போல நாளுக்கு நாள் விருத்தி அடைய வேண்டுமா? மனத்தாழ்மை நமக்குள் இருக்கணும். தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு ரகசியத்தை சொல்றேன். நாம் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வந்து கர்த்தரை பக்தியா உண்மையா சேவிக்கிறோம், அவருக்குன்னு உண்மையா ஊழியம் செஞ்சோம்னா நம்ம வந்த நிலையிலேயே இருக்க மாட்டோம். கர்த்தர் நம்மளை உயர்த்தி கொண்டே இருப்பார். ஒருவரும், யாரா இருந்தாலும் சரி, எந்த மனுஷனா இருந்தாலும் சரி, படித்தவங்களா இருந்தாலும் படிக்காதவங்களா இருந்தாலும், ஏழைகளா இருந்தாலும் பணக்காரங்களா இருந்தாலும், எந்த மனுஷனா இருந்தாலும் கர்த்தரை தேவ பக்தியோடு உண்மையா ஆராதிச்சு அவருக்குன்னு உண்மையா ஊழியம் செஞ்சா வந்த நிலைமையிலேயே கர்த்தர் ஒருவரையும் வைக்க மாட்டார், உயர்த்தி கொண்டே இருப்பார். அந்த உயர்வு வருவதற்கு மனத்தாழ்மை, கர்த்தருக்கு முன்பாக. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். மனுஷனுக்கு முன்னால் அல்ல, கர்த்தருக்கு முன்பாக. கர்த்தருக்கு முன்பாக நம்மளை தாழ்த்தணும். இந்த தேவ சபை கர்த்தருக்கு முன்னால் இருக்கு. இந்த சபைக்குள்ள வரும்போது நம்மளை தாழ்த்திடணும். தாழ்த்துறேன்னா குனிஞ்சு வர்றதில்லை, இருதயத்தை தாழ்த்தணும். ஆண்டவர் பேசுற வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். தேவன் உங்களோட பேசும்போது உடனடியாக கீழ்ப்படியணும். அதான் மனத்தாழ்மை. ஆறாவது, மனத்தாழ்மையினால் கிடைக்கிற பலன் என்ன? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும், ரொம்ப முக்கியமான வசனம் வாசிங்க, கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். தம்மை தாமே தாழ்த்தினார். அவரை யாரும் பிடிச்சு கீழே தாழ்த்தல, அவரே தன்னை தாழ்த்தினார். அப்படி அவர் தன்னை தாழ்த்தினபடினால் என்ன பலன் கிடைத்தது தெரியுமா நமக்கு? அவர் தாழ்த்தினால தேவ ஜனங்களாகிய நமக்கு கிடைக்கிற பலன் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம். நிறைய பலன் இருக்கு, அது தனி பிரசங்கம். ஆவியானவர் எனக்கு சொன்ன ஒரு குறிப்பை மட்டும் சொல்றேன். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராயிருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவர் ஆக்கினார். அவர் தம்மைத்தாமே தாழ்த்தினால ஒரு புது உடன்படிக்கையின் ஊழியக்காரர்களாக இயேசு நம்மை மாற்றியிருக்கிறார். இன்னைக்கு நாமும் நம்மை தாழ்த்தும் போது இந்த புது உடன்படிக்கையின் ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரர்களாக இயேசு நம்மை மாற்றுவார். ஊழியம் செய்கிற அத்தனை பேருக்கும் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான குணாதிசயம் நம்மை நாமே தாழ்த்துகிற அனுபவம். எந்த சூழ்நிலையிலும் யார் நம்மளை ஏசினாலும், யார் நம்மளை கடினமாக நடத்தினாலும் அமைதியாக நின்று அந்த இடத்துல கூட நம்ம தாழ்மையை நாம் பிரதிபலிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. தாழ்மையை பிரதிபலிக்கணும். கிரியை இருக்கிறது தாழ்மைக்கு. தேவ வசனத்துக்கு கீழ்ப்படிவோம், அவருடைய நடத்துதலுக்கு நாம் இணங்கி இருப்போம், தேவ சபையின் ஒழுங்குகளுக்கு நாம் இணங்கி செல்லுவோம். அதுதான் மனத்தாழ்மைக்கான அடையாளம். 7வது, கடைசியாக, மனத்தாழ்மையினால் கிடைக்கிற பலன் என்ன? மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். எல்லாரும் இணைந்து வாசிப்போம். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். 7வது பலன், மனத்தாழ்மையினால் நமக்கு கிடைக்கிற பலன் என்னவென்றால் இளைப்பாறுதல் உண்டாகிறது. வலது கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவோம். அலைந்து திரிந்து இளைப்பாற வழி இல்லாமல் எங்கும் சுற்றி அலைந்து வாழ்க்கையில் போராடி 6 நாட்கள் உடைந்து நொறுங்கி போய் வந்திருக்கிறீங்களா? இந்த தேவ சமூகத்தில் மனத்தாழ்மையோடு நிற்கும்போது இளைப்பாறுதலை இயேசு நமக்கு கொடுக்கிறார். ஒரு மன அமைதியை இயேசு உங்களுக்கு கொடுப்பார்.
வாழ்க்கையின் பல பிரச்சனைகள் உங்களை சுழற்றி அடித்து சுழல் காற்று போல உங்களை அலைய வைக்கும், அலசடிபட வைக்கலாம். ஆனால் மனத்தாழ்மையோடு தேவ சமூகத்துக்கு வரும்போது நமக்கு ஆண்டவர் இயேசு இளைப்பாறுதலை கொடுக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். 28ஆம் வசனம் இருக்கிறது. எப்பொழுது இளைப்பாறுதல்? அவரிடத்திலே மனத்தாழ்மையோடு வரும்போது. இதை கற்றுக்கொள்வது எங்க தெரியுமா? இயேசுவின் இடத்தில். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 சுவிசேஷங்களையும் நன்றாக வாசியுங்கள். இயேசு கிறிஸ்துவின் மனத்தாழ்மையை அவரிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். அவர்தான் சிறந்த மாதிரி. அவரிடத்துல கற்றுக்கொள்ளணும், மனத்தாழ்மையை கற்றுக்கொள்ளணும். ஒரு இளைப்பாறுதல் நமக்கு வேணும். தேவனுடைய பிள்ளைகளே, பல போராட்டங்களுக்கு நடுவில் தான் வாழுகிறோம். உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் இன்னைக்கு கொடுப்பாராக. எல்லா சூழ்நிலையிலும் மனத்தாழ்மை அணிந்து கொள்ள, மனத்தாழ்மையை தேடுவதற்கு கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்ய வேண்டும். கடைசியாக ஒரு 2 வசனங்களை சொல்லி அந்த ஆழமான அர்ப்பணத்துக்குள் நம்ம செல்ல போகிறோம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சேர்ந்து வாசிங்க. மகா பிரதான அப்போஸ்தலரிலும் நான் ஒன்றிலும் குறை உள்ளவன் அல்ல என்று எண்ணுகிறேன் என்று பவுல் சொல்லுகிறான். மகா பிரதான அப்போஸ்தலர் பேதுரு. அந்த பேதுருவை விட நான் எதுலையும் குறைஞ்ச ஆள் இல்லைன்னு நான் எண்ணுகிறேன் என்று பவுல் அறிக்கை செய்கிறான். இந்த பவுல் யார்? எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்கென்று நஷ்டம் என்று குப்பையுமாக விட்டு விட்டு வந்தவன். வெகு மனத்தாழ்மையோடு சேவித்தேன் என்று சொல்லுகிறான். ஆனா இந்த இடத்துல பிரதான அப்போஸ்தலனை விட நான் ஒன்றும் குறைஞ்ச ஆள் இல்லை. இதுதான் பவுலுடைய ஸ்டேட்மெண்ட். இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்ம யாரோடையோ நம்மளை ஒப்பிட்டு அவர்களை விட நான் ஒன்றும் குறைஞ்ச ஆள் இல்லை, அதை விட நான் திறமசாலி. பேதுரு ஒரு நிருபத்தை தான் எழுதுறான், நான் 13 நிருபங்களை எழுதியிருக்கிறேன் என்று நினைத்திருக்கலாம். அவன் சொல்றான், நான் கொஞ்சம் கூட குறைஞ்சவன் இல்லை என்று ஊழியத்தின் ஆரம்பத்திலும் நடுவிலும் தன்னை குறித்து எண்ணினவன். ஊழியத்தின் முடிவில், வாழ்க்கையின் முடிவில், இது ஆரம்ப நிலை. கடைசி பகுதியில் எப்படி பவுல் அறிக்கை செய்றார் தெரியுமா? 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மன்னிக்கவும், 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 1:15. இந்த வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை எல்லா உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமும் ஆனது. அவர்களில் பிரதான பாவி நான். பாவின்னு அறிக்கை பண்றாரு. பாவின்னு அறிக்கை பண்ணணுங்கிறதுக்காக அல்ல, தன்னை மனத்தாழ்மையோடு இந்த இடத்துல பவுல் வெளிப்படுத்துகிறார். இவ்வளவு ஊழியங்களை செய்த போதும் நான் ஒன்றும் பெரிய ஆள் இல்லை, எல்லா பாவிகளிலும் பிரதான பாவி நான் தான் என்று தன்னை பவுல் இங்கே மனத்தாழ்மையை அடையாளப்படுத்துகிறதை நாம் காண்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையின் ஆரம்பத்தில் பவுலை போல நான் ஒன்றும் மகா பிரதான ஆசாரியர்னு குறைஞ்ச ஆள் இல்லைன்னு நினச்சிருக்கலாம். ஆனால் அதே பவுல் தன் ஊழியத்தின் இறுதி பகுதியில் ஓட்டத்தை முடிக்கும் போது என்ன சொல்கிறான் தெரியுமா? அவர்களில் பிரதான பாவினான். இந்த அனுபவம் நமக்குள்ள வருமானால் ஓட்டத்தை ஜெயத்தோடு முடித்து விசுவாசத்தை காத்து கொண்டு நீதியின் கிரீடத்தை பெறுவதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. தயவு செய்து இருக்கிற இடத்தில் எல்லாரும் எழும்பி நின்று